அண்டர் 2000 ருபீஸ் பட்ஜெட்டில் இந்த ரெண்டு டிடபிள்யூஎஸ்க்கான கம்பேரிசன் தான் பார்க்க போகிறோம். ஓப்போ என்கோ பட்ஸ் 3 ப்ரோ, அதுக்கப்புறம் ஒன் ப்ளஸ் நாட் பட்ஸ் 3R ரெண்டுமே புதுசாக லான்ச் ஆனது. அண்ட் ரெண்டுமே வந்து 1700 சம்திங் வந்து ப்ரைஸ் வருது. ஸோ இப்போ இந்த ரெண்டு இயர்பட்ஸுக்கு என்ன டிஃபரன்சஸ் வந்து இருக்குது, இதோட கம்பேரிசன் வீடியோ வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி வைஸ் ஷூர்லி எனக்கு ஓப்போ வந்து கொஞ்சம் பெட்டராக வந்து தெரியுது. பிளாக் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க, நல்லா ஸ்லிம்மாக காம்பேக்டாக நல்ல ஒரு மேட் ஃபினிஷில் இருக்குது. அண்ட் ஒன் ப்ளஸும் மேட் ஃபினிஷ் தான், பட் இது கொஞ்சம் பல்கியாக வந்து பார்த்தீங்கன்னா பிக் சைஸில் வந்து கொடுத்துருக்காங்க, அதுதான் ஒரு விஷயம். அண்ட் அடுத்து ரெண்டுத்துலேயுமே வந்து பட்ஸோட ஃபிட்டிங் வைஸும் சரி, டச் சென்சிட்டிவிட்டியாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயம் எல்லாமே நல்லா தான் வந்து இருக்குது. அண்ட் டச் கண்ட்ரோல் வைஸும் ரெண்டுத்துலேயுமே எல்லா ஃபீச்சர்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபீச்சர்ஸ் வைஸ் ரெண்டுத்துலையுமே டோல் கனெக்ஷன் இருக்குது, கூகுள் ஃபாஸ்பர் சப்போர்ட் இருக்குது, அப்ளிகேஷன் சப்போர்ட் வந்து இருக்குது. ரெண்டுத்துக்குமே நீங்கள் ஹே மெலடி அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணணும். நீங்கள் நான் ஒன் ப்ளஸ் ஓப்போ ரியல்மி ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, மேபி நீங்கள் ஒன் ப்ளஸ் ரியல்மி ஓப்போ ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட ப்ளூடூத் செட்டிங்ஸ்லேயே போயிட்டு நீங்கள் எல்லா ஃபீச்சர்ஸும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ரெண்டு டிடபிள்யூஎஸ்ல ஒன் ப்ளஸ்ல சில அட்வான்டேஜ் வந்து இருக்குது. ஏன்னா ஃபீச்சர்ஸ் வைஸ் ஒன் ப்ளஸ்ல ஏஐ டிரான்ஸ்லேட் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபீச்சர் வந்து ஓப்போ என்கோ பட்ஸ் 3 ப்ரோவில் வந்து கிடையாது. லைக் இந்த இயர்பட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் டிரான்ஸ்லேஷன் ஃபீச்சருக்கு வந்து யூஸ் பண்ணலாம். லைக் நீங்கள் தமிழ் தான் பேசுவீங்க அப்படின்னா நீங்கள் மலையாளம், தெலுங்கு, ஹிந்தி இல்லை குளோபலில் எந்த லாங்குவேஜுக்கும் நீங்கள் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணலாம். அது இல்லாமல் ஃபேஸ் டு ஃபேஸ் டிரான்ஸ்லேஷன் ஒரு ஃபீச்சர் வந்து இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் இப்போ எனக்கு முன்னாடி ஒருத்தர் ஹிந்தி பேசுகிறவர் இருக்காரு, எனக்கு ஹிந்தி தெரியாது அப்படின்னும் போது நான் தமிழில் பேசுவேன். அது வந்து ஃபோனில் வந்து டிரான்ஸ்லேட் ஆகி என்னோட ஃபோன் ஸ்பீக்கர் வழியாக ஹிந்தியில் வந்து அவர் கேட்கும். அவர் அந்த ஹிந்தியில் கேட்டுட்டு திரும்ப ஹிந்திலே பேசுவார். ஸோ அது வந்து ஃபோனில் திரும்ப ரெக்கார்ட் ஆகி அது டிரான்ஸ்லேட் ஆகி எனக்கு இயர்பட்ஸ் வழியாக தமிழில் வந்து கேட்கும். ஸோ அதை நான் கேட்டுட்டு திரும்ப நான் வந்து அவங்களுக்கு ரிப்ளை பண்ணலாம். இதுதான் வந்து அந்த ஃபேஸ் டு ஃபேஸ் டிரான்ஸ்லேஷன். ஸோ இதுக்கு வந்து ஏஐ டிரான்ஸ்லேட்டில் போயிட்டு ஃபேஸ் டு ஃபேஸ் டிரான்ஸ்லேஷன் கொடுக்கணும். அதில் வந்து பாட்டமில் ஒரு மைக் இருக்கும், டாப்பில் வந்து ஒரு மைக் இருக்கும். நீங்கள் பேசுகிறதுக்கு முன்னாடி மைக்கை ப்ரெஸ் பண்ணணும், பேசி முடிச்சதுக்கப்புறமும் மைக்கை ப்ரெஸ் பண்ணணும். ஆப்போசிட்லி அதே தான், பேசுறதுக்கு அவங்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மைக்கை ப்ரெஸ் பண்ணணும், பேசி முடிச்சதுக்கப்புறம் மைக்கை ப்ரெஸ் பண்ணணும். ஸோ இந்த ஃபீச்சர் வந்து ஒன் ப்ளஸ் நாட் பட்ஸ் 3Rல ரொம்பவே நல்லா ஒர்க் ஆகுது. பட் இந்த ஃபீச்சர் ஓப்போ என்கோ பட்ஸ் 3 ப்ரோவில் வந்து கிடையாது. அண்ட் அடுத்து இப்போ இந்த ரெண்டுத்துக்கான ஆடியோ குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா ஆடியோ குவாலிட்டிலையும் ஆல்மோஸ்ட் ரெண்டுமே சிமிலர் இருந்தாங்க. பட் ஸ்லைட்லி சில டிஃபரன்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ரெண்டுத்துக்குமே. ரெண்டுமே வந்து அந்த வால்யூமோட பவர் வைஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சேமாக தான் வந்து இருக்குது. நீங்கள் ஒரு 70-80% வால்யூமில் கேட்கும்போது செம்மையான ஒரு சவுண்டிங் வந்து கிடைக்கும். அண்ட் அடுத்து இதில் என்னென்னா பேஸ் வந்து ஸ்லைட்லி பெட்டராக வந்து ஓப்போவில் வந்து இருக்குது ஒன் ப்ளஸ் விட. அண்ட் அடுத்து கிளாரிட்டி அந்த மாதிரி விஷயம் பார்க்கும்போது அது வந்து ஓப்போ விட ஒன் ப்ளஸில் ஸ்லைட்லி பெட்டராக இருக்குது. அது வந்து ரொம்ப ஒரு கொஞ்சம் பெட்டராக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவேன் கிளாரிட்டி பொறுத்த வரைக்கும். ஆனால் வந்து பேஸில் வந்து கண்டிப்பாக வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபீல் பண்ண முடியுது ஓப்போவில் நல்லாவே ஒன் ப்ளஸை விட. ஸோ இதுதான் வந்து ஒரு ஸ்லைட் டிஃபரன்ஸ் தான் வந்து. பட் ரெண்டுத்துலையுமே நல்ல ஒரு மியூசிக் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். பேஸ் சென்ட்ரிக்காக நீங்கள் வேணும்னு நினைக்கிறீங்க போது உங்கள் ரெண்டுத்துலையுமே வந்து நல்ல ஒரு பேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கும். ஓக்கல்ஸ் கிளாரிட்டி நல்லா சூப்பராகவே வந்து இருக்குது. ஸோ ரெண்டுத்துலையுமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு என்ஜாயபிளான ஒரு லிசனிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணுன்றவங்களுக்கு ரெண்டுமே பெஸ்ட்டாக இருக்கும். ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான் இருக்குது. ஸோ இதில் வந்து பேஸ் கொஞ்சம் ஸ்லைட்லி எக்ஸ்ட்ரா இருக்கும், இதில் கிளாரிட்டி ஸ்லைட்லி எக்ஸ்ட்ரா இருக்கும். ஆனால் இதுலேயும் அதுக்காக பேஸ் இல்லைன்னு இல்லை, இதுலேயும் சூப்பர் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இப்போ இதுக்கு வந்து நான் பேஸ் வந்து ஒரு 8 பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா, ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு 8.5 கொடுப்பேன். ஸோ அவ்வளோதான் டிஃபரன்ஸ். ஓப்போ என்கோ பட்ஸ் 3 ப்ரோ டிடபிள்யூஎஸ் பட்ஸில் பேசிட்டு இருக்கேன். ஓகே. இதில் வந்து இப்போ பேக்ரவுண்ட் நாய்ஸ் அதில் அந்த மாதிரி விஷயம் எப்படி இருக்குது? ஓகே. அண்ட் இதுக்கு முன்னாடி வந்து ஒன் ப்ளஸ் நாட் பட்ஸ் 3R பேசணும்ல, ஆமாம். அதுக்கும் இந்த ஓப்போ என்கோ பட்ஸ் 3 ப்ரோக்கும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுதா? சரி, அப்போ ஓப்போ என்கோ பட்ஸ் 3 ப்ரோ பார்க்கும்போது உங்களுக்கு பேக்ரவுண்ட் நாய்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் வால்யூம் லெவல் கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அது ஆமாம், அதுவும் கம்மியாக இருக்குது, இதுவும் கம்மியாக. ஒன் ப்ளஸ் பட்ஸ் 3 ப்ரோ இப்போ ஒன் ப்ளஸ் நாட் பட்ஸ் 3R வந்து அப்படி கிடையாது. ஒன் ப்ளஸ் நாட் பட்ஸ் 3Rல அது கொஞ்சம் லைட் டிஸ்டர்பன்ஸ் இருக்கலாம். பட் இருந்தாலும் வந்து இந்த விஷயங்கள் கரெக்டாக இருக்கும். வால்யூம் லெவல் கிளாரிட்டி அந்த மாதிரி விஷயம் கரெக்டாக இருக்கும். இப்போ ஒன் ப்ளஸ் நாட் பட்ஸ் 3R கனெக்ட் பண்ணிட்டேன் அகைன். ஓகே. இப்போ வந்து இதுக்கு முன்னாடி ஓப்போ என்கோ பட்ஸ் 3 ப்ரோ பேசணும். ஆமாம். அதில் வந்து பேக்ரவுண்ட் நாய்ஸ் அந்த அளவுக்கு கேட்கல அப்படின்னு சொன்னேன். இப்போ இந்த நாட் பட்ஸ் 3Rல வந்து எந்த அளவுக்கு இருக்குது பேக்ரவுண்ட் நாய்ஸ், அந்த வாய்ஸ் கிளாரிட்டி, வால்யூம் லெவல் ஓப்போ என்கோ பட்ஸ் 3 ப்ரோவோட கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்குது? இப்போ ஓவராலாக எப்படி இருக்குது நீ கேட்குறது? இப்போ வந்து வால்யூம் லெவலும் கிளாரிட்டியும் ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா கிளாரிட்டியாக நல்லா ரொம்பவே லவுடராக இருக்குது. பேக்ரவுண்ட் நாய்ஸும் பெருசாக எனக்கு எதுவுமே கேட்கல. சும்மா லைட்டாக வண்டி மூமெண்ட்டு, ஹார்ன் சவுண்ட் அந்த மாதிரி தான் கேட்குது. ஓவராலாக ஒன் ப்ளஸோட கால் குவாலிட்டி பெட்டராக இருக்குது ஓப்போ என்கோ பட்ஸ் 3 ப்ரோ விட. ஆமாம், ரொம்ப சூப்பராக இருக்குது.
அண்ட் அடுத்து ரெண்டு இயர்பட்ஸோட பேட்டரி பிளேபேக் ஹவுஸ் வைஸ் ரெண்டுமே எந்த பாரபட்சமும் இல்லை, ரெண்டுத்துலையுமே ஹியூஜ் பிளேபேக் ஹவுஸ் கிடைக்கும். பட்ஸ் மட்டுமே நீங்கள் எடுத்து காதில் வச்சிங்க அப்படின்னா ஒரு 10 hours கண்டினியூஸ் மியூசிக் பிளேபேக் ஹவுஸ் வந்து கிடைக்கும். ரெண்டுமே ஏசி கோடெக்கில் தானே வருது, அதனால லாங் பிளேபேக் ஹவுஸ் கிடைக்கும். அண்ட் பட்ஸ் கேஸோடு சேர்த்து ஆல்மோஸ்ட் 50 hours வந்து பிராண்ட் வந்து கிளைம் பண்ணுறாங்க. பேட்டரி பிளேபேக் ஹவர்ஸ் அதுக்கெல்லாம் ரெண்டுத்துலையுமே வந்து பெஸ்ட்டு தான். மொத்தத்தில் இந்த ஓப்போ என்கோ பட்ஸ் 3 ப்ரோ அண்ட் நாட் பட்ஸ் 3R இந்த ரெண்டு TWS இயர்பட்ஸ் பார்க்கும்போது நாட் பட்ஸ் 3Rல ஸ்லைட்லி சில அட்வான்டேஜஸ் வந்து இருக்கு. லைக் ஃபீச்சர்ஸ்ல இதில் AI டிரான்ஸ்லேட் ஃபீச்சர் இருக்கு, பட் அது வந்து ஓப்போல கிடையாது. அண்ட் அதே மாதிரி கால் குவாலிட்டி ஸ்லைட்லி ஓப்போ விட கொஞ்சம் வந்து பெட்டராக வந்து இருக்கு. அண்ட் கிளாரிட்டி, வோக்கல்ஸ் கிளாரிட்டி அந்த மாதிரி விஷயத்தில் வந்து OnePlus ஸ்லைட்லி வந்து பெட்டராக வந்து இருக்கு ஓப்போ விட. அண்ட் ஓப்போ சைடில் பார்த்தீங்கன்னா பேஸ் வந்து OnePlus விட ஸ்லைட்லி கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ உங்களுக்கு பேஸ் கொஞ்சம் பெட்டராக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஓப்போ வந்து போயிடலாம். இதுலேயும் சூப்பர் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. மற்றபடி இந்த ஃபீச்சர்ஸ் இந்த மாதிரி விஷயம், கால் குவாலிட்டி இதெல்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் OnePlus பக்கம் வந்து போகலாம். அண்ட் ரெண்டுமே சேம் ப்ரைஸில் தான் வருது. ஸோ நீங்கள் இந்த ரெண்டு ப்ராடக்ட்டில் எதை பை பண்ண போகிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த கம்பேரிசன் ரிவ்யூ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.